உலகம் எங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருமே தமிழ் புத்தாண்டை வரவேற்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம். இந்த தமிழ் புத்தாண்டு நம்மளுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் தரப்போறதுன்றதுக்காக ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டாரான பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் சுவாமிகள் அவர்கிட்ட தான் வந்திருக்கோம். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க சுவாமி? நல்லா இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவரும் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு பெரிய காரணிகள் இருக்குது. என்னென்னா, சனி மீனத்தில் இருக்கிறார், குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுகிறார். இந்த ரெண்டு விஷயம். இந்த உச்சம் பெறுகின்ற குரு பகவான் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரப்போகிறார். ரெண்டாவது விஷயம், ராகு பெயர்றார் இந்த டிசம்பர் 6ஆம் தேதி. ஸோ இந்த ஏப்ரல் 14 தொடங்கி இந்த டிசம்பருக்குள்ளே பெரும்பாலும் எல்லாருடைய வாழ்க்கையுமே தலைகீழாக மாறப்போகிறது. பெரிய செல்வந்தராக போகிறீங்க. குரு மனசார நிறைந்து கடகத்தில் உச்சமாய் எல்லாரும் ப்ளஸ் பண்ண போகிறார். அதனால் இந்த வருடம் 14ஆம் தேதிக்காக, ஏப்ரல் 14க்காக காத்திருங்கள். உங்கள் வாழ்க்கை மாறப்போகிற பொன்னாள். சுவாமிஜி, இந்த வருடம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது, வெளிநாடு போக போகிறாங்க, சொத்து வாங்க போகிறாங்க, இதெல்லாம் ஒவ்வொரு ராசி ரீதியாக நம்ம பார்க்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்க போகுது சுவாமிஜி? கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். இந்த கும்பராசிக்காரர்களை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, 1 கோடி ரூபா கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க தமிழ். அந்த 1 கோடி ரூபாயில் இந்த அன்னை ஒரு 100 ரூபாய்க்கு நான் டிஃபன் சாப்பிட்டு வந்துடுறேன்பாங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு செலவு பண்ணுறது, அவங்களுக்கு ஏமாற்ற தெரியாது, பொய் சொல்ல தெரியாது, இந்த மாதிரிலாம். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது டைமு அப்படின்னு பார்க்குறோம். 2ஆம் இடத்துல சனி பகவான். 2ஆம் இடம்ங்கிறது என்ன? தனஸ்தானம். தனஸ்தானத்தில் சனி பகவான் என்பது என்ன ஆகும்னா, அள்ளி தருகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. அடி தூள் பிரமாதமாக இருக்கு. அதே மாதிரி 2ஆம் இடத்தை சனி பகவான் என்ன பண்ணார்? 2, 3, 4 பார்க்குறார். 4ங்கிறது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை. கும்பராசிக்காரர்கள் இது வரைக்கும் நான் இருந்ததெல்லாம் வேறு, இனிமேல் நான் வாழ போகிற வாழ்க்கையே வேறு. அப்படி என்னங்க டைலாக்லாம் பேசுகிறீங்க? வாழ்க்கையே மாறப்போகுது. அடுத்ததாக கும்பராசிக்காரர்கள் சனி பகவான் என்ன பண்ணுறார்? 8 பார்க்குறார். அப்போ என்ன ஆகணும்? சொத்து சேர்த்துறாரு. கும்பராசிக்காரர்கள் இனிமேல் தான் சொத்து சேர்த்துணுங்கிற எண்ணமே வரும். இது வரைக்கும் லைஃப் எப்படியே வேஸ்ட் பண்ணேன் சார், ஆனால் இனிமேல் நான் விட மாட்டேன் சார். நான் இனிமேல் லேண்டு வாங்க போகிறேன், வீடு வாங்க போகிறேன், ஜுவல்ஸ் வாங்க போகிறேன், என் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக வாழ போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எப்படி போடுறது, இந்த மாதிரிலாம் எண்ணங்கள் வரும். அடுத்து சனி பகவான் என்ன பண்ணுறார்? 11 பார்க்குறார், 12ஆம் இடத்தை பார்க்குறார். உங்களோட 11 சனியும் 12 குருவுமாக பார்க்குறார்கள். இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு எல்லா கட்டமும் எல்லாருமே இருக்கிற மாதிரி இருக்குது. 2ல் சனி இருக்கார், 5ல் குரு இருக்கார். சனி பகவான் 10 பார்க்குறார், குரு பகவான் 12 பார்க்குறார். என்னடா இது? எல்லாருமா சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் அப்லிஃப்ட் பண்ணணுங்கிறதுக்காகவே பண்ண போகிறாங்க. கும்பராசிக்காரர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த வருடம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. இப்போது நான் ஒரு ஸ்டோர்ஸ் பார்த்துட்டு இருந்தேன், நான் இது பார்த்துட்டு இருந்தேன், நான் ஒரு எங்கள் கம்பெனியில் ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தேன், இனிமேல் குவாலிட்டி மேனேஜராக போகிறேன், இனிமேல் அந்த மாதிரி உங்களுடைய ஸ்கோப்பில் அடுத்த ஸ்கோப் கொடுப்பார். இன்னொரு அடிஷ்னல் ஸ்கோப். நீங்கள் என்ன கேரக்டராக இருக்கீங்களோ அந்த கேரக்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இன்னொரு கேரக்டருடைய பதவி கொடுப்பாங்க. ஸோ சேல்ஸில் இருந்தவங்க ப்ரொக்ரூட்மெண்ட் அப்படி இருக்கிற அந்த மாதிரி மாற்றி ஹெச்ஆரில் இருக்கிறவங்களுக்கு தூக்கி அப்படியே சம்மந்தம் இல்லாமல் அப்படியே ஒரு வித்தியாசமாக மாற்றி உங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உச்சம் பெறுவதால் ஆசைப்பட்ட கம்பெனியில் வேலை கிடைக்கும். என்னது, நம்ம சுவாமிநாதனுக்கு கூகுள் கம்பெனியில் வேலை கிடைச்சிருச்சா? ஏன் நான் கூகுள் கம்பெனிக்கு வேலைக்கு போகக்கூடாதா? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் எது ரொம்ப பெரிய டார்கெட், கனவு நடக்கவே நடக்காதுன்னு நினச்சிங்களோ அது நடந்துடும். ஆச்சரியமாக இருக்கும். அதுதான் குரு பகவான் 6ஆம் இடத்தில் தரக்கூடிய பலன். அப்போது 6லிருந்து குரு பகவான் 5ஆம் பார்வையாக 10ஐ பார்க்கிறார். அடுத்து 7ஆம் பார்வையாக 12ஐ பார்த்தவர். 9ஆம் பார்வையாக 2ஐ பார்க்குறார். 2ங்கிறது தனம். கும்பராசிக்காரர்கள் இது வரைக்கும் எவ்வளோ கடன் வச்சுருக்கீங்க? வரிசையை சொல்லுங்கள். ஐயா, பர்சனல் லோன் ஒரு 5 லட்சங்க, அப்புறம் ஹவுசிங் லோன் ஒரு 50 லட்சங்க. ஐயோ, என்ன 1 கோடிக்கு வச்சுருப்போம் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. பரவாயில்ல விட, குரு பகவான் என்ன பண்ணுறா? எல்லாம் வரி விலக்கு. இப்போது இந்த ஒரு வருடம் ஆள் கடன் செட்டில்ரா அப்படிங்கிற மாதிரி. எப்படிங்க ஆள் கடன் செட்டில் ஆகும்? அதுதான் ஒரு ஆச்சரியம். எப்படின்னா, திடீர்னு ஒருத்தரை சந்திப்பீங்க, அவர் ஏதாவது ஒரு இடம் விற்று தர சொல்லுவார். திடீர்னு ஒரு வாய்ப்பு வரும். சரி, சும்மா ஒருத்தர்கிட்ட கேட்டு பார்ப்பீங்க, அவர் வாங்கிக்கிறேன்ருவார். உங்கள் நேரம் அவன் வாங்கிட்டான், அவன் விற்றுட்டான். உங்களுக்கு ஒரு கமிஷன் தொகையே பெருசாக வந்துருச்சு. சரியா போச்சு. நடக்காதுன்னு மட்டும் சொல்லாதீங்க நண்பர்களே. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், எதையும் நடக்கும் என்று நம்புகள் நண்பர்களே, நிச்சயம் நடந்துடும். வாழ்க்கையினுடைய மரணத்தின் எல்லை வரை சென்று வந்தவன் நான் சொல்லுகிறேன், ஒன்று புரிந்துக்கோங்க. நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அது நடக்கும்.
உங்கள் மனசு சொல்கிறது தான் நடக்கும். ஆனால் நீங்கள் நினைக்கணும், ஸ்ட்ராங்காக நினைங்க. இந்த வருடம் இந்த கடனை நான் அடைத்து விடுவேன் என்று நினைங்க. அந்த பிரபஞ்சம் எப்படியாவது உங்களை அடைச்சி விட்ரும். ஆனால் நீங்கள் ஸ்ட்ராங்காக நினைக்கணும். குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார், 2ல் சனி இருக்கார். நான் நிச்சயம் கடனில் வந்து வெளியே வந்துடுவேன், எனக்கு தெரியும், எனக்கு முடிஞ்சிடும் பாரு அப்படி நினச்சிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக நடந்துடும். அதனால் கும்பராசிக்காரர்கள் இந்த வருடம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தப் போகிறீர்கள். கும்பராசி நேயர்கள் எந்த மாதிரியான வழிபாடெல்லாம் செய்யணும் இந்த வருஷம்? இவர்களுக்கு பெரிய வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா, ராசியிலே ராகு, டிசம்பர் வரைக்கும் ராசியில் ராகு இருக்கார். அப்படியே இந்த எக்ஸ் யார் ஃபோனில் சும்மாமா பேசிகிட்டு இருந்தம்மா, இந்த ஃபோனு காட்டுங்க, நம்பர் காட்டுங்க, என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. சீரியஸாக சொல்கிறேன், ராகு பகவானுக்கு ஒரு விவஸ்தையே கிடையாது. சீரியஸாக சொல்கிறேன், ராகுவுக்கு விவஸ்தையே கிடையாது. நீங்கள் யார் என்னெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். நான் யார் தெரியுமா, நான் பெரிய வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் தி கம்பெனி, அவ்வளோதான். தேர் எடுத்து தெருவில் விட்டு போயிடுவார், கூட்டு வந்து ரோட்டில் விட்டு போயிடுவார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ராகுகிட்ட உண்மையாக இருக்கணும். மனைவிக்கு தெரியாமல் யார்ட்டையாவது பேசுகிறீங்களா, கண்ணு முன்னாடி கூட்டு போய் மாட்டி விட்டுருவார். அதனால் இதை மட்டும் மறந்துடுங்க. அல்லது ராசியிலே ராகு இருந்தால் சாயந்தரம் ஆனால் அப்போ தான் கூப்பிடுவாங்க, வாங்க பார்ட்டி பண்ணலாம், ஃபன் பண்ணலாம், இன்றைக்கி ஜாலியாக இருக்கலாம். தயவுசெய்து டெய்லி ஜாலியாக இருக்கலான்னு கூப்பிடுவாங்க. ஜாலினா என்ன, நீங்கள் திருத்த வாரியை சொல்கிறேன், நீங்கள் இப்படியே போனீங்கன்னா அழிஞ்சு விடுவீங்க. அதனால் தயவுசெய்து யாராவது நண்பர்கள் நம்மளை ஃபன் பண்ணலான்னு கூப்பிட்டாங்கன்னா, ஃபன்னு பண்ண வேணாம், நான் வந்து உருப்படியாக சம்பாதிக்க போகிறேன் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வைங்க. மற்றபடி கும்பராசிக்காரர்கள் எல்லாம் சிறப்பு. டிஸ்ட்ராக்ட் மட்டும் ஆகாதீங்க. மதுவும் வேண்டாம், ஒரு துணைக்கால் போட்டு அடுத்த வாரத்தையும் வேண்டாம். ஸோ கும்பராசி நேயர்களுக்கு எவ்வளோ மதிப்பெண் இந்த வருஷம்? 100க்கு 100 மார்க். அது உங்கள் கண்ணியமாக ஒழுக்கமாக இருந்துட்டிங்கன்னா 100 மார்க், இல்லைன்னா 100க்கு 0 மார்க். பொது பலன் இந்த வருஷம் எப்படி சார் இருக்கும்? பராபவ வருடம். முதல்ல பராபவ வருடம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். எதிரிகளை வீழ்த்தும் காலம், எதிரிகள் தொல்லை போகும் காலம். அதனால தான் எங்கே பார்த்தாலும் போர் பதட்டம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு வந்து ராஜாவாக இருக்கார், செவ்வாய் வந்து மந்திரியாக இருக்கார். மொத்தம் தமிழ் பாடல் 60 பாடல் இடைக்கால சித்தர் அப்படிங்கிறவர் பாடி வச்சுருக்கார். அவர் பாடி அந்த பாடல்களை வச்சு தான் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் எப்படி இந்த வருஷம் இருக்கும், மழை பெய்யுமா, வெயில் எப்படி இருக்குமோ அப்படின்லாம் நாங்கள் சொல்லுவோம். இந்த வருஷம் சனியும் செவ்வாயும் சேரும் காலம். இந்த சனி செவ்வாய் சேரும்போது நான் 2019 நான் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பயணத்தில் கவனமாக இருக்கணும். வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும், தீவிரவாதத்தால் பிரச்சனைகள் வரும், போர் பதட்டம் இருக்கும். பொதுவாகவே 2031 ரிஷபத்துக்கு சனீஸ்வரர் போகிற வரைக்கும், ரிஷபத்தை தாண்டுற வரைக்கும் இந்த ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் 2019 பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான ஒரு சாந்தி நிறைந்த வருடமாக இருக்காது. ஒரு வைப்ரண்ட்டாகவே இருக்கும். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால் போர் பதட்டம் இருந்தாலும் மழை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறும். அதே மாதிரி இந்த சனி செவ்வாய் காலத்தில் ஒரு சாதாரண மனிதர்கள் நம்மலாம் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். எலக்ட்ரிசிட்டி, ஃபயரு, எலக்ட்ரிசிட்டியில் நான் போய் வேலை செய்கிறேன், ஃபியூஸ் போயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் ரிஸ்க் எடுக்காமல் கொஞ்சம் நீங்கள் அதுக்கு உண்டான ஆட்களை கூப்பிட்டு அவங்க தெரிஞ்சவங்களை செய்ய சொன்னால் அவங்க கரெக்டாக பாதுகாப்பாக செய்வாங்க. குடும்பத்தில் ஒற்றுமை வேணும் அப்படின்னும்போது கொஞ்சம் நிதானமாக வெளிநாடோ வெளி மாநிலமோ வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ போகிறது நல்லது. தங்கம் விலை ஏறி இறங்குது, இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏற்றமும் இறக்கமுமாக தான் இருக்கும். நிச்சயமாக ரொம்ப கீழே டவுனுக்கும் போகாது, ரொம்ப ஹை பீச்சுக்கும் போகாது. ஆனால் ஏற்ற இறக்கம் நிச்சயமாக இருக்கும். இந்த ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க எல்லாருமே கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக போங்க, அகலக்கால் வச்சுக்காதீங்க. ரெண்டாவது உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சது லாபம் அப்படின்னா அதோடு விட்டுட்டு வந்துடுங்க. எனக்கு ₹3 வேணும், ₹5 வேணும் அப்படின்னு பெரிய லாபத்தை எதிர்பார்க்காதீங்க. சின்ன சின்ன லாபத்தை வச்சு முடிவு பண்ணுறீங்க. இது ஒரு வருஷத்துக்கு இந்த ஷேர் மார்க்கெட் ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாமல் தான் இருக்கும். அதை விட்டுட்டு நான் ஒதுங்கிடுறேன்னு சொன்னீங்கன்னா ஒதுங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே நஷ்டம்தான். ஆகவே சின்ன சின்ன வருமானத்தை பார்த்துக்கிட்டு ஷேர் மார்க்கெட் பண்ணுங்கள். நான் அவனை நம்பினேன் இவனை நம்பினேன்னு சொல்லிட்டு புதிய புதிய தொழில் ஆரம்பிக்கிறதா கொஞ்சம் தள்ளி போடுங்க. இந்த காலகட்டத்தில்
உங்கள் வேலை என்னவோ அது வண்டி பாருங்கள். சுப விஷயங்கள் நல்லா இருக்கும், பெண்களுக்கு நல்லா இருக்கும், பெண்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இருந்தாலும் இப்போ எங்கே பார்த்தாலும் போர் பதட்டம் இருக்குது. நல்லா கவனிங்க, இதுக்கு ஜோதிடம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த போர் பதட்டத்தினால போரில் போடக்கூடிய பாம், அந்த குண்டுகள், இதனுடைய ரியாக்ஷன்ஸ் ஒரு 3 மாதம் 6 மாதம் பொறுத்து ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியங்கள் நிச்சயமாக பாதிக்கத்தான் செய்யும். காற்றில் விஷ புகைகள் வர்றதோ நீரிலேயோ அது சுவாசத்தையோ கெடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். இந்த வருஷம் நமக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வருது. மக்கள் தான் மகேசன். நீங்கள் கொடுக்குற தீர்ப்பு தான் இது எல்லாருக்கும் நல்லபடியாக அமையும். ஆகவே இந்த ஆண்டு குரு ஆட்சி செய்வதும், குரு அரசனாக வருவதும், மக்களெல்லாம் குருவாக இருந்து தீர்ப்பு உங்கள் கையில்தான் அப்படின்னு சொல்லி 23ஆம் தேதி அப்பொழுது குரு சந்திர யோகத்திலையும் புதனுடைய அம்சத்திலையும் ஓட்டுப்பதிவு நடப்பதும், அக்னி நட்சத்திரம் தொடக்கத்தில் இந்த தேர்தல் முடிவு வருவதும், நிறைய விஷயங்கள் இன்னும் வரும் காலங்களில் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். எது எப்படி இருந்தாலும் ஓட்டு போடுறது நீங்கள் தானே. நீங்கள் போடுற ஓட்டு தான் மக்கள் தலைவர்கள் வருவார்கள்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்பவே சந்தோஷம் அடையக்கூடிய ராசியில் கும்பமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். எப்படிம்மா சொல்கிறீங்க? நாங்கள் 7 நாட்டு சனியில் இருக்கோம் இல்லையா? ஆமாம், 7 நாட்டு சனியில் இருக்கீங்க. 7 நாட்டு சனியினுடைய கடைசி பகுதியில் இருக்கீங்க, பாத சனியில் இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் 75% சனி கொடுக்கக்கூடிய கெடுவினைகள், கெடுபலன்கள் அப்படின்றது முடிஞ்சு போச்சு. சனி பகவானே இன்னும் ஒரு 20% உங்களுக்கு கெடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கான். அப்படி இருந்தாலும் 6ஆம் மாதம் குரு பயிற்சிக்கு அப்புறம் குருனோட பார்வை சனி மேலே படியறதுனால சனி 2% கூட உங்களுக்கு எடுக்க போகிறதில்ல. அப்புறம் என்ன இருக்குது? நல்லது தானே. அப்போ நாங்கள் சொன்னது பார்த்திங்கன்னா சந்தோஷமடையக்கூடிய ராசியில் கும்பமும் ஒன்றுன்னு சொல்லியிருக்கோம். அது கரெக்டு தானே, கவலைப்பட வேண்டாம். இல்லையம்மா, எங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் எப்போ மாறும், குடும்பத்தில் எப்போ நிம்மதி கிடைக்கும், வேலை செய்கிற இடத்துல எப்போ பிரச்சனைகள் மாறும், இல்லை எப்போ எங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், எப்போ நாங்கள் வெளிநாடு போகலாம், இப்படின்னு பல கேள்விகள் நீங்கள் கேட்குறீங்க. அப்படின்னா முயற்சி பண்ணால் நீங்கள் கேட்குற அத்துணை கேள்விகளுக்குமான பதில் இந்த வருஷமே உங்களுக்கு கிடச்சிடும். தீர்வு இந்த வருஷமே கிடச்சிடும். சிம்பிள். சரி, இப்போ ஃபஸ்ட்டு விஷயம், சனி பகவான் பாத சனியாக இருக்கார் அப்படின்னாலும் நம்மளுக்கு எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்க மாட்டார். 6ஆம் மாதம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்தால் போதும். 6ஆம் மாதம் வரைக்கும் பெரிய லெவலில் கடன் கொடுக்காதீங்க, வாங்காதீங்க, ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சிவனேன்னு இருங்க. யார்கிட்டையும் ஒட்டி உறவாடவும் வேண்டாம், முடிய பிடிச்சி சண்டை போட்டுக்கும் வேண்டாம். இந்த 2 விஷயத்துலையும் விலகி இருக்கீங்க அப்படின்னா நல்லது. 6ஆம் மாதத்துக்கு மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது. சிம்பிள். அதுக்கப்புறம் ராகு பகவான் 1ஆம் பாவம், சுயஸ்தானத்தில் ராகு அப்படின் போது நமக்கு 12ஆம் மாதம் வரைக்கும் ஒரு சுயஸ்தானத்தில் ராகு அப்படியே தான் இருக்க போகிறார். சரி, அப்போ நம்மளுக்கு இன்னும் வேணும், இன்னும் சாதிக்கணும், இன்னும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற எண்ணம்லாம் தோணும். நீங்கள் சுயதொழில் செய்கிறீங்க அப்படின்னா இந்த சுயதொழிலை எப்படியாவது பெரிய லெவலில் கொண்டு போகணும், எப்படியாவது நம்பர் 1க்கு வந்துடணும், எப்படியாவது ஃபாரினோடு நம்ம பார்த்திங்கன்னா தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், வெளிநாடு போகணும், பெரிய லெவலில் காசு சாதிக்கணும், இப்படி எல்லாம் தோணும். நல்லது தானே, ரொம்ப நல்லது. 6ஆம் மாதம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் ஒரு சிலத்தில் கவனமாக இருக்கணும். எப்படின்னா இந்த சுயஸ்தான ராகு இன்னும் வேணுன்ற எண்ணத்தை கொடுப்பான். ஏன்னா ராகு ராட்சஸ், தலை மட்டும்தான் உண்டு, உடம்பு கிடையாது. உடம்பு பாம்பு உடல் தான். எவ்வளோ போட்டாலும் பத்தாது. அப்போ இன்னும் வேணும்ன்ற எண்ணம் தொழிலில் மட்டும் இருக்காது. காதல் காமம் அதுலேயும் இருக்கும். காதல் காமம் பள்ளியறை அதுலேயும் பார்த்திங்கன்னா இன்னும் வேணுன்ற எண்ணம் வரும். ஸோ அதை நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்க, அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 2வது என்ன தோணும் அப்படின்னா, ஒரு இனம் புரியாத குழப்பம் இருக்கும். ரொம்ப சிம்பிள். நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம திடீர்னு செத்துட்டா, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம குழந்தைங்கள யார் பாப்பா, நம்ம மனைவி யார் பாப்பா, இப்படி ஒரு இனம் புரியாத குழப்பம்னு தோணும். இது ராகு நமக்கு ஏற்படுத்தக்கூடிய இல்யூஷனரி எஃபெக்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. சரி, இதையும் ஓவர் கம் பண்ணிடலாம். 3வது இன்னும் வேணும், நிறைய காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் சம்பாதிக்கிறதுல தோணும். நிறைய காசு சம்பாதிக்கணும், கார் வாங்கலாம்னா ஆடி வாங்கலாம்ப்பா, ஜாக்வார் வாங்கலாம்ப்பா அப்படின்னு தோணும். வாங்கலாம், நல்லது தான், தப்பு இல்லை. ஆனால் வாங்கணும்னு தோணும். ஆனால் எப்படி வாங்கணும் அப்படின்னு தோணும், நேர் வழியில் வாங்கணும்னு தோணாது. எதிர் வீட்டுக்காரன் பாரு, அவனுக்கு என்ன அறிவு இருக்குது, அவனுக்கு என்ன திறமை இருக்குது, அவனுக்கெல்லாம் என்ன புத்திசாலித்தனம் இருக்குது, அவன்லாம் பெரிய லெவலில் சம்பாதிக்கிறான். எப்படி? தப்பான வழியில், குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறான். நம்ம ஏன் குறுக்கு வழியை கையாளக்கூடாது அப்படின்னு தோணும். நம்ம குறுக்கு வழியை கையாளலாமா அப்படின்னா நீங்கள் அதுக்கெல்லாம் லாக்கிப்பட்டு வர மாட்டீங்க.
ஏன் லாக்கிப்பட்டு வர மாட்டோம்? ஏன்னா நீங்கள் கும்பத்தில் பிறந்துட்டீங்களே. கும்பத்தில் பிறந்துட்டீங்க அப்படின்னா ராசியாதிபனே சனி பகவான் தான். சனி ராசியாதிபன் அப்படின்போது ஆல்வேஸ் கும்பம் என் வழி தனி வழி, சூப்பர். என் வழி நேர் வழி, அதுதான் இன்னும் சூப்பர். ஏன் வரி குறுக்கு வழி அப்படின்னீங்களா சனி போட்டு தள்ளிடுவான். எப்போ போட்டு தள்ளுவான்? எப்போ அவங்களுக்கு ஃபேவராக இல்லையோ அப்போ போட்டு தள்ளுவான். அப்போ என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். ஆல்வேஸ் ஹானஸ்டி, டீசன்சி, டிசிப்ளின் அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நல்லா இருப்போம். கும்பம் மகரத்தில் நீங்கள் பிறந்துட்டீங்க அப்படின்னாலே வந்து பாருங்கள், நீங்கள் குறுக்கு வழியில் போகணும் அப்படின்னா நீங்கள் நெகட்டிவ் நோக்கி போவீங்க. நேர் வழியில் போகிறீங்க அப்படின்னா நல்லா இருப்பீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக 1ஆம் பாவம் ராகு, ப்ளஸ் எது மைனஸ் எது ரெண்டுமே சொல்லிட்டேன். 7ஆம் பாவம் கேத்து. கேத்து 7ல் இருக்கான் அப்படின்னும் போது உங்களோட லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுக்குமான ஒரு கேப் தொடரும். உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ், ஒரு சர்ஜிக்கல் டிஸார்டர் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. உங்கள் லைஃப் பார்ட்னர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. உங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் கேப். உங்களோட ஒர்க் லோட் ரொம்ப ஜாஸ்தியாகி நீங்கள் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும் உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்குமான ஒரு கேப் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இது நல்லதா? ரொம்ப நல்லது. அதாவது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த ஸ்பேஸ் இருக்கிறதுனால நம்மளை ஆஸ்வாசப்படுத்திக்க முடியும். இதுவும் ப்ளஸ். அடுத்து உங்களோட இந்த 7ஆம் பாவம் அப்படின்றது உங்களோட லைஃப் பார்ட்னரை மட்டும் குறிக்கக்கூடிய பாவம் கிடையாதுங்க. உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னரையும் குறிக்கக்கூடிய பாவம். அப்போது உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு, அவருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கான வாய்ப்பு, அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி வரத்துக்கான வாய்ப்பு. அதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா 6ல் போகிறார். 6ல் போகக்கூடிய குரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரோக குரு அப்படிம்பாங்க. கும்பராசி அன்பர்கள் கடன் இல்லாத, எதிரி இல்லாத, நோய் இல்லாத வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு குரு முடிவு பண்ணிட்டார். குரு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னும் போது நம்ம பெருசாக அதை மாற்றி அமைக்கிறதுக்கு வழியும் கிடையாது, வாய்ப்பும் கிடையாது. அப்போ ரொம்ப சிம்பிள். கடனை அடைக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் பிளான் வந்து யோசிக்கிறீங்க, கடனை அடைக்கணும் அப்படின்னு நீங்கள் அது கொஞ்சம் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் கடன் அப்படின்றது அடையப்பெறும். இதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், குருவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு லார்ட் ஆஃப் 2 and 11 தனஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அதே மாதிரி லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 6ஆம் பாவத்தில் போய் உட்காரும்போது ஏதோ ஒரு விதத்தில் நம்ம குடும்பத்துக்கு அப்படின்னு வருமானம் வரும். அந்த வருமானத்தை வச்சு நம்ம கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு. உணவு முறையில் நம்மளே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். மெடிசன் டாக்டர் சொல்கிறத பக்காவாக ஃபாலோ பண்ணுவோம். அதனால் நோயிலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு. இப்படி நிறைய நல்லது நடக்க போகுது. எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருங்க. சரிம்மா, என்னம்மா பரிகாரம் பண்ணலாம்? நீங்கள் சனியினோட ராசியில் பிறந்திருக்கீங்க. உங்கள் ராசியாதிபனே சனி பகவான் தான். சனிக்கு கடவுள் யார்? ஈசன் தான். யாரெல்லாம் ஈசனை வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களோட தலையில் சனி பகவானுடைய கை ஆசிர்வதிக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர அவங்களோட குடுமையை பிடிக்கிறதுக்கு இருக்காது. அப்போ ரொம்ப சிம்பிள், சிவ வழிபாடு பண்ணுங்க. சிவனை எப்படிமா வழிபாடு பண்ணோம், எப்படிமா எங்கம்மா போய் வழிபாடு பண்ணோம், எந்த நாள்மா வழிபாடு பண்ணோம்? நீங்கள் எந்த நாள்னாலும் கோயிலுக்கு போங்க, சிவனை பாருங்கள், உட்காந்துட்டு வாங்க. நிறைய நல்லது நடக்குமா, பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை. வாழ்த்துக்கள். இந்த பராபவ வருடத்தில் நான் முன்னமே சொன்ன மாதிரி நல்லதும் நிறைய இருக்குது, கெட்டதும் நிறைய இருக்குது. முக்கியமாக பசுபால் நாசம் அப்படின்றது ஒன்று வரும்னு சொல்லியிருக்கேன். இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் வரத்துக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ஆக யுத்தம் வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. கண்டிப்பாக வழியும் வாய்ப்பும் உண்டு அப்படின்றத விட கண்டிப்பாக யுத்தம் வரும். மலை சார்ந்த பிரதேசங்களில் நிலநடுக்கம் வர்றது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெருந்தலைவருக்கு உயிருக்கு ஆபத்து, ஒரு புதுமுகம் நாட்டையாலும், இப்படி நிறைய நல்ல விஷயம் இருக்குது. புரியுதுங்களா? நான் தான் அம்பிகை, நான் தான் ஈசன் சொல்லிட்டு நிறைய டிக்கெட்டுங்க தெரியுதுங்க பார்த்தீங்களா? நான் தான் அம்பிகை அப்படின்ற மாதிரி அதெல்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கும். ஆனால் அதை அம்பிகைன்னு சொல்லிட்டு கொண்டாடுறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுது, மக்கள் கூட்டம். அந்த மாதிரி நான் தான் அம்பிகை, நான் தான் ஈசன் சொல்கிற டிக்கெட்டுக்கெலாம் பெரிய ப்ராப்ளம் காத்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஹானஸ்டி அப்படின்றத மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நிறைய நல்லது நடக்கும். அப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த பராபவ வருடத்தில் எந்த கெட்டதும் நடக்கக்கூடாது அப்படின்னா பொது பரிகாரம்னு ஏதாவது இருக்குமா? பொது பாருங்கள், ஒரு சில விஷயத்தில் ஒரு சில வருடங்களில் பார்த்திங்கன்னா பச்சை புடவை எல்லாரும் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் பாருங்கள் இந்த பொது பரிகாரம் தான். ஆக இந்த பொது பரிகாரம் அப்படின்ற மாதிரி இந்த வருடம் என்ன பொது பரிகாரம் அப்படின்னா இது பாருங்கள், முன்ன காஞ்சி மகாபெரியவா சொல்லியிருப்பார். எப்பெல்லாம் நாட்டுக்கு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்டிங்க்ட் வருதோ அப்போ நம்ம வழிபாடு யாரை பண்ணணும் அப்படின்னா மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணணும். மகாவிஷ்ணுனுடைய விஷ்ணு சாஸ்திரநாமம் ரொம்ப பெருசாச்சேப்பா, பாராயணம் பண்ண முடியாது, அதுக்கும் மேலே எனக்கு சமஸ்கிருதம் தெரியாதே அப்படின்றவங்களும் ரொம்ப எளிமையான விதத்தில் ஒன்று பண்ணலாம். தினம்தோறும் விஷ்ணு சாஸ்திரநாமம் நம்ம வீட்டில் டேப் ரெக்கார்டரில் போட்டு விடலாம்.
போட்டு விடும்போது உலகத்தினோட பல பிரச்சனைகள் அப்படின்றது மாறும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டிஜிட்டல் வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஜிட்டல் லாக்டவுன்னா என்னென்னா, யுத்தத்தினால கடலுக்கு அடியில் தான் வந்து நம்மளோட டிஜிட்டல் சப்ளைலாம் இருக்குது. அந்த ஒயர்ஸ் எல்லாமே கடலுக்கு அடியில் போகுது. அப்போ வாண்டட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஜிட்டலை வந்து பிரேக் டவுன் பண்ணுறதுக்கான நிறைய விஷயம் நடக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, உலக நாடுகளுக்குள்ள செய்தி பரிமாற்றம் அப்படின்றது அந்த டிஜிட்டலைஸ்டாக தான் போகுது. அதை வந்து கம்ப்ளீட்டாக நில் பண்ணணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக டிஜிட்டல் லாக்டவுன் அப்படின்றது நடக்க போகுது. ஆக ரொம்ப சிம்பிள், பெரிய லெவலில் நம்மளுக்கு பாதிப்பு வரக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் தினம்தோறும் வீட்டில் டேப் ரெக்கார்டரில் போட்டு விடுங்க. அது மட்டுமே போதுமானது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு என்ன ஒரு சிம்பல் வச்சாங்க? குடம் என்ற சிம்பலை வச்சுட்டாங்க. கலசம், நிறைகுடம், குறைகுடம் கூத்தாடும், நிறைகுடம் தழும்பாதுன்னு பேர். கும்பராசியில் பிறந்தவர்கள் நிறைகுடம், நல்ல அறிவு அவர்களுக்கு. ஆனால் உலக வாழ்க்கையில் பலருடைய கிரிட்டிசைஸுக்கு உள்ளாகக்கூடியவர்கள் வந்து கும்பராசிக்காரர்கள் தான். மிதமிஞ்சிய அறிவாளிய உலகத்தில் யாரும் ஏற்றுக்கிடுறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வருது பாருங்க. கும்பராசிக்காரர்கள் கையெடுத்து வணங்கத்தக்கவர்கள். ஆனால் நான் எப்பொழுதும் கும்பராசி என்பவர்களை புகழ்ந்து பேசுகிற போதெல்லாம், அவருடைய இயல்புகளை சொல்கிற போதெல்லாம் பல பேர் பின்னூட்டங்களில் கருத்துக்கள் பதிவிடுறாங்க. கும்பராசிக்காரங்களை போய் வாழ்த்துறீங்களே, அவங்களோட வாழ முடியுமா அப்படிலாம் கேட்குறாங்க. கும்பராசிக்காரர்கள் நல்ல மதியோகிகள், நல்ல அறிவாளிகள். அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டு தமிழ் புத்தாண்டு, பராபவ வருஷம் பிறக்கு. உங்கள் ராசியில் ஜென்ம சனி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. கடந்த 2.5 ஆண்டு 3 ஆண்டாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க, எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் சார், ஒரே ஹெல்த் இஷ்யூ, பேக் பெயின், ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ மாறி மாறி படுத்துது. அரசியலில் இருக்கேன், அரசியலில் நான் எந்த தலைவரை நம்பினேனோ அந்த தலைவரே ஒதுக்கி தள்ளிவிட்டாங்க, நான் எங்கிட்ட இருந்துங்க மேலே வருது அப்படின்னு கேட்குறீங்க. பல தடைகள். பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் பிஸ்னஸில் ப்ராப்ளம். அப்படியெல்லாம் இருந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கை கொடுப்பதற்காக இறைவன் அனுக்கிரகம் புரியும் அற்புத ஆண்டு பராபவ தமிழ் புத்தாண்டு இப்போ பிறக்க போகுது. இந்த பராபவ ஆண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னா, 2ஆம் இடத்துல சனி பகவான். யாருடைய ஜாதகத்திலெல்லாம் 2ஆம் இடத்தோடு சனி பகவான் தொடர்பு வருகிறாரோ அவர்களெல்லாம் பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சி அடைஞ்சே தீர்வாங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருப்பது மிகப்பெரிய யோகம். உங்களுக்கு 10ஆம் இடத்தின் அதிபதி செவ்வாய், அவர் உங்கள் ராசிக்கு அதிபதி சனி. 2 பேரும் தனஸ்தானத்தில் போய் உட்கார்றாங்கன்னா பெரிய அளவிற்கு பொருளாதார வளர்ச்சி. அது இப்போவே நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. கடந்த சில ஆண்டுகளாக உங்களுக்கு இருந்த பொருளாதார பற்றாக்குறை நீங்குவதும் திடீர் பணவரவு வருவதையும் பார்த்து கொண்டிருப்பீங்க. செய்யக்கூடிய தொழிலில் வளர்ச்சி வரும். நீங்களோ உங்கள் குடும்பத்தாரோ செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலில் பெரிய வளர்ச்சி இப்போ நீங்கள் அதை நோக்கி செல்கிறோங்கிற நம்பிக்கை வந்திருக்கும். குடும்ப வாழ்க்கையில் எதுக்கெடுத்தாலும் பொருளாதார பற்றாக்குறை பற்றியே பேசிகிட்டு இருப்பீங்க, புலம்பிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ பொருளாதார பற்றாக்குறை நிவர்த்தி ஆகும். உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலைன்னு கவலைப்பட்டிருப்பீங்க, இப்போ கல்யாண விஷயம் ஃபிக்ஸ் ஆகும். எதில் நம்ம கவனமாக இருக்கணும்? 2ஆம் இடத்துல செவ்வாயும் சரியும். குணம் மாறுபட்ட 2 கிரகங்கள் வாக்குஸ்தானத்தில். பேச்சினால பிரச்சனை வரும். கும்பராசிக்காரங்க பேச்சினால பிரச்சனை வரும். பேச்சில் எச்சரிக்கையாக இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து, கேரண்டார் கையெழுத்து போடக்கூடாது. கையெழுத்து போட்டால் கையெழுத்தினால வாழ்க்கை விதி தலையெழுத்து மாறுது. நிறைய வங்கித்துறையில் பணியாற்றுகிறீங்க, மேலதிகாரி ஒரு இடத்துல கையெழுத்து போட சொல்கிறாரு, அந்த தவறான கையெழுத்து தப்பு அது போடுவதுன்னு உங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் சட்டத்திற்கு புறம்பான விஷயம் தெரிஞ்சு கூட ஒரு கையெழுத்து போடுறீங்கன்னா பின்னால் சிபிஐ விசாரணையில் மாட்டுவீங்க. அப்படிப்பட்ட சிக்கல் வரும். கையெழுத்து போடுவதில் கவனமாக இருங்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான். 3ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருப்பது நல்ல ஒரு வாகன யோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும். நிறைய பயணங்கள், மன நிம்மதி. 5ஆம் இடத்துலேருந்து குரு உங்களை பார்க்குறாரு, தெய்வத்துடைய அனுக்கிரகம். இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய யோகத்துக்கு பேர் குரு சண்டாள யோகம். ராசியில் ராகு, 5ல் குரு, குரு சண்டாள யோகம். இப்போ கடுமையாக உழைங்க. ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் கடுமையாக உழைங்க. அந்த உழைப்பிற்கு சேர்த்து வச்சு நல்ல பலன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஏற்பட போகுது. 6ஆம் இடத்துல குரு போய் குரு சண்டாள யோகத்திலேருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க. பெரிய லாபம், மிகப்பெரிய பொருளாதார லாபத்தை நீங்கள் அடைய போகிறீங்க. கட்டிய கணவருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம், கட்டிய மனைவிக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம், வீட்டை இன்டீரியர் டிசைனிங் பண்ணக்கூடிய யோகம், புதிய வாகனங்கள் வாங்குகிற யோகம் கூடி வருது.
இந்த காலகட்டத்தில் ரொம்ப நாளாக உங்கள் வீட்டில் திருமணத்தடை இருக்குது, உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் குடும்பத்தினருக்கோ திருமணத்தடை இருக்குன்னா திருமண தடை விலகி திருமணம் கூடி வரக்கூடிய யோகம், உங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம், நல்ல ஹையர் எஜுகேஷன் அமையக்கூடிய யோகம், நல்ல முறையில் அவர்களுக்கு கல்யாணம் கூடி வரக்கூடிய யோகம், அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா தேவையான கடன் உதவி பராபவ ஆண்டில் கிடைக்கும். பிஸ்னஸை நீங்கள் நல்ல டெவலப் பண்ண முடியும். ஒரு புதிய வேலை கிடைச்சி வேலையினால் வருமானம் கூடக்கூடிய அமைப்பு உண்டு. வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் பல கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ அமைந்தே தீரும். நிறைய வெற்றிகள், நிறைய சந்தோஷங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் மட்டும் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடணும், அது மிக முக்கியம். யாரை வழிபட்டால் மிகச்சிறந்த மேன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஈச்சனாரி விநாயகர். பொள்ளாச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஈச்சனாரி விநாயகர். ஈச்சனாரி விநாயகர் வழிபாடு என்பது உங்களுக்கு செல்வ வளம், மனதிற்கு மகிழ்ச்சி, எடுத்த காரியங்களில் வெற்றி அப்படின்னு அற்புத பலனை தரப்போகிறது. வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, மேஷ ராசியில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உச்சமான சூரியன் காலபுருஷ தத்துவத்துடைய 5வது ராசிக்கு அதிபதி உச்சமாக உட்கார்ந்திருக்கிறார். ஆகவே அரசியலில் பல மாற்றங்கள், நிர்வாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது. உலக அளவிலே உலக பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்த ஆண்டுடைய பிற்பாதியில் நல்லா இருக்கும். முற்பாதியில் சில தடங்கல்கள் இருந்தாலும் பிற்பாதியில் பல நல்ல விஷயங்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் வரப்போகுது. விவசாயத்தை பொறுத்தவரை சில இடங்களில் நல்ல மழை பொழிவு இருக்கும், சில இடங்களில் மழை குறைவாக இருந்தாலும் சில இடங்களில் நல்ல மழை இருக்க போகிறது. விவசாயத்தில் முன்னேற்றம். தங்கத்தின் விலையில் ஆண்டு முழுவதும் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா குரு பகவான் குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கிறார் மீனத்தில். ஆகவே தங்கத்துடைய விலையில் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். வெள்ளி விலை நல்ல ஏறும். பெண்களுடைய பாதுகாப்பு பராபவ வருஷத்தில் மிக குறைவாக இருக்கும். ஆகவே பெண்களுக்கு ஆதரவான சட்டங்களை அரசாங்கம் தீட்ட வேண்டிய அளவிற்கு பாலியல் குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பது மிக அதிகமாக இருக்கும். கல்வித்துறையில் பல சீர்திருத்தங்கள் உருவாகும். அதே போல் மருத்துவ கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரும். கேன்சர் வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக அமைகிறது. அதே நேரத்தில் உலக அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பல அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்போ நம்மளுடைய இந்திய தேசத்திலே பாரத பிரதமருக்கு கொஞ்சம் பாதுகாப்பு விஷயங்கள் அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கும். மிதுனத்திலே குரு பகவான் இருப்பதே அவருக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. ஏற்கனவே ஒரு பிரச்சனையிலிருந்தே அவருக்கு பாதுகாப்பு கிடைத்தது என்பதை மிதுனத்தில் இருந்த குரு பகவானால் தான் அவர் பாதுகாப்பு. உலக அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்க தேசத்தில் நம்முடைய இளைஞர்களுக்கான H1B விசா இப்போ பல நேரங்கள் அது பெரிய ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. விசா கிடைக்கலைங்கிற இந்த பிரச்சனை இந்த ஆண்டில் ஒரு மாற்றம் அடையும். ஏன்னா பொருளாதார ரீதியாக பல மாற்றங்களை அமெரிக்க தேசம் சந்திக்க போகுது. டாலருக்கு எதிரான ஒரு ஃப்ளக்சுவேஷன் ரேட் இருந்துக்கிட்டே இருக்கும். அமெரிக்க தேசத்துடைய மக்கள் நிறைய போராட்டங்களில் ஈடுபடுவார்கள். பொருளாதார பிரச்சனை இருக்கும். அப்போ இந்த மாதிரியான நேரங்களில் அண்டை நாடுகளோடு உறவை வளர்க்க வேண்டிய அவசியம் அமெரிக்க தேசத்துக்கு ஏற்படுறதுனால H1B விசா விஷயத்திலும் ஒரு மாற்றம் ஏற்படும். அதனால் நம்முடைய இளைஞர்களுக்குடைய பிரச்சனைகள் தரக்கூடிய அமைப்பு உண்டு. சீன தேசத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ரியல் எஸ்டேட் துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதனால் சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். நம்முடைய அண்டை தேசங்கள் அவர்களுக்கும் இடையிலே நம்முடைய எல்லைகளில் சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்படி இருந்தாலும் பராபவ ஆண்டு இந்தியா பொருளாதாரத்திலே தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த பராபவ ஆண்டிலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் மிக அதிக அளவில் நடைபெறுவதற்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவருடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறோம். இருக்கிற வழிபாடுகளில் மிக உயர்ந்த வழிபாடு குலதெய்வ வழிபாடு. அது செய்யுங்க, உங்கள் வாழ்க்கை பெரிய மேன்மைகளை அடையும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.